வணக்கம் மக்களே. அளவியல் 2Dல உள்ள பார்ட் 20 வீடியோ தான் பார்க்க போறோம். ராம்பஸ் அதாவது சாய் சதுரம் தொடர்பான கணக்குகள் தான் இந்த வீடியோ முழுக்கமே பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். சரி, வீடியோக்குள்ள போயிடலாமா? முதல்ல சாய் சதுரத்தின் ஃபார்முலா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து கணக்குல போங்க. ராம்பஸ் சாய் சதுரம் பேர்ல இருந்தே நம்மளுக்கு தெரியுது. சதுரத்தை லைட்டா சாய்ச்சி போட்டா அதான் சாய் சதுரம். படத்தை வரைஞ்சிருவோமா? இதாங்க சாய் சதுரம். சரிங்களா? சரி, சாய் சதுரம்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சாய் சதுரத்தோட பக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சாய் சதுரத்தின் 4 பக்கங்களும் சமமாக இருக்கும். சரிங்களா? சாய் சதுரத்தின் 4 பக்கங்களும் சமமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பக்கம் ஏ, சரிங்களா, இந்த பக்கம் 10 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா 4 பக்கங்களும் 10 சென்டிமீட்டராக தான் இருக்கும். சரிங்களா? இதுவும் 10 சென்டிமீட்டரா தான் இருக்கும், இதுவும் 10 சென்டிமீட்டரா தான் இருக்கும். சரி இருக்கட்டும், கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டுமா? சாய் சதுரத்தின் ஒரு மூலையில் இருந்து மற்றொரு மூலைக்கு வரையப்படக்கூடிய இந்த கோட்டிற்கு பெயர் மூலை விட்டம், டயகோனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி, இந்த மூலை விட்டத்தை D1 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிடுவோம். சரி இருக்கட்டும், இந்த மூலையில இருந்து இந்த மூலைக்கு வரையப்படக்கூடிய இந்த கோட்டிற்கு பேரும் மூலை விட்டம்னா இதை D2, டயகோனல் D2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிடுவோம். சரிங்களா? சரி, சாய் சதுரத்திற்கு மொத்தம் 3 ஃபார்முலா இருக்குங்க. பரப்பளவு ஏரியாக்கு 2 ஃபார்முலா இருக்கு, பெரிமீட்டருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? சரி, முதல்ல இந்த மூலைகளுக்கு எல்லாத்துக்கும் பேர் கொடுத்துக்கிடுவோமா? இது A, இது B, இது C, இது D. சரிங்களா? சரி, இப்போ முதல்ல பெரிமீட்டர் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்துக்கலாம். பெரிமீட்டர் அப்போ சுற்றளவு என்னது? 4 பக்கங்களின் கூடுதலை தான் நம்ம பெரிமீட்டர்னு சொல்லுவோம். அதாவது AB பிளஸ் BC பிளஸ் CD பிளஸ் DA. சரிங்களா? சரி, 4 பக்கமும் எப்படி இருக்கு? சமமாக இருக்கு. அதாவது ஒரு பக்கம் ஏனா 4 பக்கம் ஏவாக தான் இருக்கும் இல்லையா? அப்போ ஏபியும் ஏ தான், பிசியும் ஏ தான், சிடியும் ஏ தான், டிஏவும் ஏ தான். சரிங்களா? அப்போ பெரிமீட்டர் என்னது? 4A. சரியா? சரி, இப்போ பரப்பளவுக்கான ஃபார்முலா பாத்துருவோம், ஏரியாக்கான ஃபார்முலா பாத்துருவோம். சரி, சாய் சதுரத்தோட எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னா, சாய் சதுரத்தோட மூலை விட்டங்களை கொடுத்துட்டு பரப்பளவு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? 2 மூலை விட்டங்களையும் கொடுத்துட்டு பரப்பளவு கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி மூலை விட்டங்கள் கொடுத்துட்டு பரப்பளவு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபார்முலா 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? டயகோனல் அதாவது 2 டயகோனலா பெருக்கிட்டு அதை 2ஆல வகுத்துட்டோம் அப்படின்னா ஏரியா பரப்பளவு கிடைச்சிரும். சரி, இதுதான் ஏரியாக்கான முதல் ஃபார்முலா. சரி, ஏரியா கண்டுபிடிக்க மற்றொரு ஃபார்முலா என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, என்ன செய்வாங்க அப்படின்னா, இதுவும் சாய் சதுரம் தானே. சரி இருக்கட்டும், இதோட 4 பக்கங்களும் எப்படிதான் இருக்கும்? சமமாகத்தான் இருக்கும். சரிங்களா? சரி இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாய் சதுரத்தோட பக்கத்தையும் ஒரு பக்கத்தையும் குத்துயரத்தையும் கொடுத்துருவாங்க, ஹைட்டையும் கொடுத்துட்டு சாய் சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான 2வது ஃபார்முலா. என்னது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பக்கத்தையும் குத்துயரத்தையும் கொடுத்துட்டா பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா A இன்ட்டு H, பக்கம் இன்ட்டு குத்துயரம். சரிங்களா? சரி, இந்த 3 ஃபார்முலாவையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கணக்குள்ள போயிடலாமா? என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா ஆஃப் ராம்பஸ் வித் டயகோனல்ஸ் as 6 cm and 8 cm is, அதாவது மூலை விட்டங்கள் 6 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி மற்றும் 7th நியூ புக்ல உள்ள கேள்வி. சரிங்களா? அதாவது ஒரு சாய் சதுரம் இருக்குதுங்க. அந்த சாய் சதுரத்தினுடைய டயகோனல் அதாவது மூலை விட்டங்களை கொடுத்துட்டாங்க. ஒரு மூலை விட்டம் எத்தனை சென்டிமீட்டராக இருக்குதா? 6 சென்டிமீட்டராக இருக்குதா, மற்றொன்று 8 சென்டிமீட்டராக இருக்குதா. இப்படி இருந்தா பரப்பளவு ஏரியா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மூலை விட்டங்கள் கொடுத்துட்டாலே பரப்பளவு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலாங்க A = ½ இன்ட்டு D1 இன்ட்டு D2. சரிங்களா? சரி, அப்போ இங்க D1 என்னது? 6 சென்டிமீட்டர், D2 என்னது? 8 சென்டிமீட்டர். சரி, ஃபார்முலால கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ½ இன்ட்டு D1 க்கு பதிலாக 6 இன்ட்டு D2 க்கு பதிலாக 8, ஓர் 2 2, மூவி 2 6, 3 இன்ட்டு 8 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சதுர சென்டிமீட்டர்னாலும் ஒண்ணுதான், சென்டிமீட்டர் ஸ்கொயர்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? சரி, அப்ப ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சி தான் சரி விடை. கொஞ்சம் டிஃபரெண்டான கணக்குங்க. என்ன கொடுத்திருக்காங்க? one side of a rhombus is 10 cm, one of its diagonal is 12 cm, area of the rhombus is, அதாவது ஒரு சாய் சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர் மற்றும் அதனுடைய ஒரு மூலை விட்டம் 12 சென்டிமீட்டர், சாய் சதுரத்தின் பரப்பளவு டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது அவங்க கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படி படமா வரைஞ்சுக்கிடுவாங்க. முதல்ல ஒரு சாய் சதுரம் இருக்குது. சரிங்களா? அந்த சாய் சதுரத்தினுடைய ஒரு பக்கம் என்னவாக இருக்குதா? 10 சென்டிமீட்டராக இருக்குதா. சரிங்களா? சரி, சாய் சதுரத்தினுடைய பக்கம் 10 சென்டிமீட்டர், அதனுடைய ஒரு மூலை விட்டம் என்னவாக இருக்குதா? 12 சென்டிமீட்டராக இருக்குதா. சரிங்களா? இந்த மூலை விட்டத்தை எடுத்துக்கிடுவோமா?
இது என்னவாக இருக்குதான் 12 சென்டிமீட்டராக இருக்குதான். சரிங்களா? இந்த மூளை விட்டத்தை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. அந்த சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஒரு பக்கம் கொடுத்துட்டாங்க, D1 கொடுத்துட்டாங்க. D1 என்னது 12 சென்டிமீட்டர், D2 என்னதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏரியா பரப்பளவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? முதல்ல டயகோனல் மூளை விட்டம் கொடுத்துட்டாலே நம்மளுக்கு பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னதுங்க? ஏரியா ஈக்குவல் டு half into D1 into D2 இல்லையா? சரி, இப்போ நம்மளுக்கு இங்க D1 மட்டும்தான் தெரியும், D2 தெரியாது. D2 தெரிஞ்சாதான் பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அதனால முதல்ல இங்க நம்ம D2 கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரி இருக்கட்டும். முதல்ல நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிடுங்க, அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, நல்ல கவனிங்க. இந்த ஒரு பாகத்தை மட்டும் நம்ம எடுத்து என்ன பண்ண போறோம்? டயகோனலை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? என்ன பண்ண போறோம்? நல்ல கவனிங்க. இந்த ஒரு பாகத்தை மட்டும் தனியா வரைஞ்சுக்கிறேங்க. சரிங்களா? இந்த ஒரு பாகத்தை மட்டும் தனியா வரைஞ்சாச்சா? இந்த பக்கம் எத்தனை சென்டிமீட்டராக இருக்குது? 10 சென்டிமீட்டராக இருக்குது. சரிங்களா? அப்போ இது 10 சென்டிமீட்டர். நல்ல கவனிங்க, இந்த ஒரு ஃபுல் மூளை விட்டம் தான் 12 சென்டிமீட்டர் இல்லையா? நம்மளுக்கு இந்த பாகத்தை மட்டும் தான் இப்ப நம்ம எடுத்திருக்கோம். அப்போ 12ல பாதி தான் இந்த பாகம் இல்லையா? அப்போ 12ல பாதி எத்தனைங்க? 6 சென்டிமீட்டர். அப்போ இந்த பாகம் 6 சென்டிமீட்டர். சரிங்களா? சரி இருக்கட்டும். அப்போ நம்மளுக்கு இந்த பாகம் மட்டும் தெரியல. சரிங்களா? இத பார்க்கையில நம்மளுக்கு முக்கோணம் மாதிரி இருக்குதா? முக்கோணத்தினுடைய 2 பக்கங்கள் தெரிஞ்சு மூன்றாவது பக்கம் தெரியல அப்படின்னா அந்த மூன்றாவது பக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பித்தாகரஸ் ஃபார்முலா. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சரி, பித்தாகரஸ் ஃபார்முலா என்னதுங்க? ஹைபாட்னஸ் ஸ்கொயர், அதாவது கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர், அதாவது எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடிப்பக்கம் ஸ்கொயர், அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் இல்லையா? சரி, இதுதான் பித்தாகரஸ் ஃபார்முலா. இதை வச்சு மூன்றாவது பக்கத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? மூன்றாவது பக்கத்தை நம்ம x அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிடுவோம். சரிங்களா? அப்போ இந்த ஆங்கிளை நம்ம 90 டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இதுக்கு நம்ம ஏன் பெயர் கொடுத்துக்கிடுவோம், இந்த ஆங்கிளுக்கு நம்ம பீன் பெயர் கொடுத்துக்குவோம். சரிங்களா? இந்த 90 டிகிரி இந்த கோணம் 90 டிகிரி கோணத்திற்கு ஆப்போசிட்ல உள்ள இந்த பக்கத்தை தான் நம்ம ஹைபாட்னஸ், அதாவது கர்ணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அப்போ கர்ணம் என்னது? 10. அப்போ 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்னதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பி அப்படிங்கிற இந்த கோணம் இருக்கு இல்லையா? இந்த கோணத்திற்கு ஆப்போசிட் சைடுல இருக்கக்கூடிய இந்த பக்கத்தை தான் நம்ம ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ ஆப்போசிட் சைடு என்னது இருக்கு? x. ஆப்போசிட் சைடோட லென்த் என்னது? x. அதை தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ x ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைடு என்னது? இதுதான் அட்ஜசன்ட் சைடு. அப்போ 6. சரிங்களா? 6 சென்டிமீட்டர். அப்போ 6 ஸ்கொயர். அப்போ 10 ஸ்கொயர் என்னதுங்க? 100 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். 6 ஸ்கொயர் என்னது? 36. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வலது பக்கம் இருக்கட்டும், 36 இடது பக்கம் கொண்டு போயிருவோம். அப்போ 100 பிளஸ் 36 இடது பக்கம் வரல மைனஸ் 36 ஆகும் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? சரி இருக்கட்டும். அப்போ 100 மைனஸ் 36 64. 64 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். 64 எப்படி எழுதிக்கலாம்? 8 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? 8 ஸ்கொயர் 64. அப்போ எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ ரூட் எடுத்துருவோமா? ஸ்கொயர் ரூட். அப்போ ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் இன் மதிப்பு 8 சென்டிமீட்டர். இந்த மூன்றாவது பக்கம் எவ்வளவு? 8 சென்டிமீட்டராக இருக்குது. சரிங்களா? சரி, அப்போ நம்ம நல்லா கவனிங்க. இந்த ஒரு முக்கோணம், இந்த முக்கோணத்தினுடைய இந்த பக்கத்தை தான் நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த பக்கம் 8 சென்டிமீட்டராக இருந்தால் இந்த பக்கமும் இப்படிதான் இருக்கும். அதாவது இந்த பக்கம் இந்த மூளை விட்டம், அதாவது மூளை விட்டத்தின் ஒரு பாதி 8 சென்டிமீட்டர், மற்றொரு பாதியும் 8 சென்டிமீட்டராக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ மூளை விட்டதோட முழு பாதி என்னது? 8 பிளஸ் 8 16. சரிங்களா? அப்போ D2 இங்க எத்தனை? 16. சரிங்களா? நல்லா புரிஞ்சிருச்சா? புரியல இன்னொரு ப்ளே பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியுங்க. சரி இருக்கட்டும். அப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்முலா, ஏரியாக்கான ஃபார்முலா கொண்டு சப்ஸ்டிட்யூட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ ஏரியாக்கான ஃபார்முலா ½ இன்ட்டு D1க்கு பதிலாக 12 இன்ட்டு D2க்கு பதிலாக 16. இப்போ 2 2 6 2 12 6 இன்ட்டு 16 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? அப்போ ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா? கொடுத்திருக்காங்க. If the area of the rhombus is 60 square centimeter and one of the diagonal is 8 centimeter, find the length of the other diagonal. அதாவது ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 60 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம்
8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூளை விட்டத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, 7th நியூ புக்ல உள்ள கேள்விங்க. அதாவது ஒரு சாய் சதுரம் இருக்குது, சரி இருக்கட்டும். அந்த சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு ஏரியா என்னவாக இருக்குதா, 60 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்குதா, சரிங்களா? சரி இருக்கட்டும். ஒரு டயகோனல், அதாவது ஒரு மூளை விட்டத்தை கொடுத்துட்டாங்க. ஒரு மூளை விட்டம் என்னவாக இருக்குதா, 8 சென்டிமீட்டராக இருக்குதா. மற்றொரு மூளை விட்டம் என்ன, அதான் கேள்வி. D2 என்ன அப்படிங்கறதுதான் கேள்வி. சரி, அப்போ ஏரியாக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னதுங்க, A = 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2 இல்லையா? சரி, அப்போ எல்லாத்தையும் கொண்டு தெரிஞ்ச வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். A என்னதுங்க 60 = 1/2 இன்ட்டு D1 என்னது 8 இன்ட்டு D2 என்னது, அதுதான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ O 2 2 4 2 8, அப்போ 4 மட்டும் இடது பக்கம் கொண்டு போவோம், D2 வலது பக்கமே இருக்கட்டும். அப்ப 60/4 = D2. 4 இடது பக்கம் வரல டிவைடுக்கு போயிடும், சரிங்களா? சரி, அப்ப 2 4 2 6 0 அப்படி போட்டுக்கோங்க. O 2 2 O 2 2 மிச்சம் 1 இருக்கும், I 2 10. அப்போ D2 15 சென்டிமீட்டர். ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா? The area of the rhombus is 576 square centimeter and the length of one of its diagonal is half of the length of other diagonal. Then find the length of the diagonals. அதாவது ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 576 சதுர சென்டிமீட்டர். ஒரு மூளை விட்டமானது மற்றொரு மூளை விட்டத்தின் பாதி எனில் மூளை விட்டங்களின் அளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 7th நியூ புக்ல உள்ள கேள்வி. அதாவது ஒரு சாய் சதுரம் இருக்குதுங்க, அந்த சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு ஏரியா என்னன்னு கொடுத்துட்டாங்க, 576 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஒரு மூளை விட்டம், 2 மூளை விட்டங்கள் இருக்கும், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். D1 D2 2 மூளை விட்டங்கள் இருக்கும். அதுல ஒரு மூளை விட்டம் எப்படி இருக்குதா, மற்றொரு மூளை விட்டத்தின் பாதியாக இருக்குதான், சரிங்களா? அப்போ நம்ம D1 அந்த மூளை விட்டத்தை எடுத்துக்கிடுவோம். இந்த D1 அப்படிங்கிற இந்த மூளை விட்டம் எப்படி இருக்குதா, D2ல பாதியாக இருக்குதான். மற்றொரு மூளை விட்டம் D1 ஒரு மூளை விட்டம், மற்றொரு மூளை விட்டம் D2 இல்லையா? அப்போ D1 என்பது D2 மற்றொரு மூளை விட்டமான D2வில் பாதியாக இருக்குது, சரிங்களா? சரி இருக்கட்டும். D2 பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. என்ன கேட்டிருக்காங்க கடைசியா, அந்த 2 மூளை விட்டங்களின் அளவு என்ன, அதாவது D1 D2 உடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அளவுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, கண்டுபிடிச்சிருவோம். முதல்ல ஏரியாக்கான ஃபார்முலானது, சாய் சதுரத்தோட ஏரியாக்கான ஃபார்முலா ½ இன்ட்டு D1 இன்ட்டு D2 இல்லையா? சரி இருக்கட்டும். ஏரியா என்னன்னு கொடுத்திருக்காங்க, 576 = 1/2 இன்ட்டு D1 என்னதுங்க 1/2 இன்ட்டு D2 இல்லையா? சரி, 1/2 இன்ட்டு D2 இன்ட்டு D2, சரிங்களா? சரி இருக்கட்டும். அப்போ D2 2 தடவை இருக்கு, அப்ப எப்படி எழுதிக்கலாம், D2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? சரி இருக்கட்டும். இந்த 1/2 1/2 2 தடவை இருக்கு, அத நம்ம வலது பக்கம் இடது பக்கம் கொண்டு போயிருவோம். அப்போ 576 1/2 இடது பக்கம் வரையில 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். திரும்ப 1/2 இடது பக்கம் வரையில 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரி, நல்லா கவனிங்க. 576 24 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம், சரிங்களா? 2 தடவை இருக்கு, அப்ப எப்படி எழுதிக்கலாம், 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரி இருக்கட்டும். D2 ஸ்கொயர்னு இருக்கு, 24 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னு இருக்கு. அப்ப 24க்கும் 2க்கும் காமனாக ஸ்கொயரை போட்டுக்கலாமா? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்ப 24 × 2 to the whole square = D2 ஸ்கொயர். சரி, அப்ப ஸ்கொயரை கேன்சல் பண்ணணும். அப்ப 2 பக்கம் ரூட் எடுத்தா ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இந்த பக்கம் ரூட், இந்த பக்கம் ரூட், சரிங்களா? எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ D2 = 24 × 2 48, சரிங்களா? அப்போ D2 மதிப்பு என்னது 48, சரிங்களா? ஒரு மதிப்பு கிடைச்சிருச்சு. இப்ப D1 நம்மளுக்கு தெரியணும். சரி, அப்ப D1 என்னது D2ல பாதி இல்லையா? சரி, அப்போ D2க்கு பதிலாக 48 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ D2 48 1/2 × 48 O 2 2 4 4 2 8. அப்போ D1 24 D2 48. ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை, சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா? கொஸ்டினை நல்லா வாசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. என்ன கொடுத்திருக்காங்க, the height of the rhombus whose area 96 square meter and side 24 meter is. அதாவது பரப்பளவு 96 சதுர மீட்டர் மற்றும் பக்க அளவு 24 மீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, 7th நியூ புக்ல உள்ள கேள்வி. அதாவது ஒரு சாய் சதுரம் இருக்குது, அந்த சாய் சதுரத்தினுடைய ஒரு பக்க அளவு சைடு கொடுத்திருக்காங்க 24 மீட்டராக இருக்குதா, மற்றும்
அதனுடைய ஏரியா அதாவது பரப்பளவு கொடுத்துட்டாங்க. பரப்பளவு என்னவாக இருக்குதான் 96 சதுர மீட்டராக இருக்குதான். அப்போ அதனுடைய குத்துயரம், இந்த உயரம் என்ன, ஹைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, அப்போ நம்மளுக்கு ஹைட்டையும் ஒரு பக்கத்தையும் வச்சு கேள்விகள் வந்துட்டனாலே ஏரியாக்கான ஃபார்முலா எழுதுங்க. ஏரியா ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஹச் இல்லையா? சரி, அப்போ இங்க நம்மளுக்கு ஏ 24, ஹச்சை தான் கண்டுபிடிக்கணும். ஏரியா என்னன்னு தெரியும். சரி, அப்போ ஏரியா 96 ஈக்குவல் டு ஏ 24 இன்ட்டு ஹச்சை கண்டுபிடிக்க போறோம். சரி, ஹச் மட்டும் வலது பக்கம் இருக்கட்டும், 24 இடது பக்கம் கொண்டு போயிருவோம். அப்ப 96 24 இடது பக்கம் டிவைடு போவோம். பை 24 ஈக்குவல் டு ஹச். அப்போ ஓ 2 2 இரு 2 4 4 2 8 மிச்சம் 1 இருக்கும். அப்போ 16 8 2 16. அப்போ 6 2 12 இரு 2 4 4 2 8 முவி 2 6 ஓர் 2 2 இரு 2 4 ஓர் 3 3 4 3 12. அப்போ ஹச் 4 மீட்டர். ஆப்ஷன் ஏ தான் சரியான. சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா? என்ன கொடுத்திருக்காங்க? the area of the rhombus with side 4 cm and height 3 cm is, அதாவது பக்கம் 4 cm உயரம் 3 cm அளவு கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் 7th நியூ புக்ல உள்ள கேள்வி. அதாவது சாய் சதுரத்தின் ஒரு பக்கம் என்னவாக இருக்குதான், ஏ அதாவது 4 சென்டிமீட்டராக இருக்குதான், ஹைட் 3 சென்டிமீட்டராக இருக்குதான். சரி, அப்போ ஒரு பக்கத்தையும் உயரத்தையும் கொடுத்துட்டு சாய் சதுரத்தின் பரப்பளவு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஹச் இல்லையா? அப்போ ஏ இங்க 4 ஹச் 3, அப்போ 4 × 3 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா கண்டுபிடிச்சதுனால ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நன்றி, வணக்கம்.